சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிஷோர் ரகுராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு தடவை விசா முடிஞ்சதுன்னு நாட்டை விட்டு போயிட்டா அப்புறம் திரும்பவும் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மாயாவை எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்கன்னு கிஷோர் சொல்லிடுறாங்க. சரிங்கிறாங்க. ஜானகி ஓடி வந்து கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. மாயாவுக்கு அவங்க அப்பா விசா எடுத்துட்டாராம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க ஜானகி. கிஷோர் மாயாவோட விசாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ அனுப்பிடுறாராம். நம்ம போய் மாயாவை கூட்டிட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க ரகுராம். சிவா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மாயாவோட விசா வந்துருச்சுன்னு சொல்லுங்கிறாங்க. சிவா சந்தோஷமா போய் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பிஸியாவே இருக்குதுன்னு சிவா சொல்றாங்க. அட, ஃபோன் அட்டன் பண்றதுக்கோசரம் அவங்க ஃபோன் பேசுற மாதிரி அப்படி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது, நம்ம நேரா போய் மாயாவை கூட்டிட்டு வர வேண்டியதான்னு சொல்றாங்க ரகுராம். அச்சோ, அவங்க போய் 1 ஹவருக்கு மேல ஆச்சே மாமா, எந்த ரூட்ல போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்றாங்க சீனு. எந்த ரூட்லயாவது போய் எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். சீனு, நீ உன் பைக் எடுத்துட்டு ரெகுலர் ரூட்க்கு வந்துருங்கிறாங்க. சரிங்கிறாங்க சீனு. சிவா, மணி, நீங்க 2 பேரும் குறுக்கு ரோட்ல வந்துருங்க, நான் பைபாஸ் ரோட்ல நான் ஜீப் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க ரகுராம். யார் முன்னாடி போனாலும் சரி, விஷயத்த சொல்லி மாயாவை திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. பார்வதி, பத்மா, சாரு 3 பேரும் நினைக்கிறாங்க, ச்சே இதெல்லாம் வேண்டாத வேலைங்கிறாங்க. ஆமாமா, இது தேவையில்லாத வேலைதாங்கிறாங்க. ச்சே, இவ்வளவு தூரம் பண்ணியும் எல்லாம் வேஸ்டா போயிரும் போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சாரு. மாயா போலீஸ் ஜீப்ல அதிகாரிகளோட பாதுகாப்புல போயிட்டு இருக்காங்க. இங்க சீனு அவங்களும் பைக்ல பறந்துட்டு வராங்க. இந்த பக்கமா ரகுராம் அவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. ரகுராம் குடும்பத்துல ஆளுக்கு ஒரு திசையில மாயாவை தடுத்து நிறுத்தறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ரகுராம் வந்துட்டு இருக்கும்போது டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. சார், இப்போ எலெக்ஷன் டைமு, நீங்கள் உரிய ஆதாரம் இல்லாமல் ஏதாவது பணம் கொண்டு போகிறீங்களான்னு நாங்கள் செக் பண்ணணுங்கிறாங்க. சார், நான் அவசரமாக போயிட்டுருக்கேன்னு ரகுராம் சொல்லி பார்க்குறாங்க. நான் ரொம்ப அவசரமாக ஏர்போர்ட் போயிட்டுருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவசரம்னு சொல்கிறீங்களா? 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் முதல்ல கார் டிக்கெட் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. சரி சார், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரகுராம். கான்ஸ்டபிள் எல்லாம் ஜீப்பை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் ஜீப்புக்குள்ள இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. என்ன சார் இதுன்னு கேட்குறாங்க. பணம் தான், என்னோடது தாங்கிறாங்க ரகுராம். போலீஸ் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் ரகுராம கீழே இறங்குங்க சார், பணம் எதுக்காக கையில் கொண்டு போகிறீங்க? இது எலெக்ஷன் டைம், பையில் பணம் கொண்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. சார், எப்பவுமே என் காரில் பணம் இருக்கும் சார். வேலையாட்களுக்கு பணம் கேட்கும் போதும் சம்பளம் போட்டு கொடுக்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுக்கறதுக்காக எப்பவும் வச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க ரகுராம். சரி, எதுக்காக இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குமல்ல, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. சார், எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது, ஆனால் இப்போ இருக்கிற அவசரத்தில் என்னால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலையில் வந்துட்டேன் சார்ங்கிறாங்க ரகுராம். சார், பணம் வேணாலும் உங்ககிட்டயே இருக்கட்டும் சார், நான் அப்புறமா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறேன். நான் இப்போ அவசரமாக போயிட்டுருக்கேன்னு சார். எந்த அவசரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போங்க. அது வரைக்கும் ஜீப்பை ஓரமாக நிறுத்திட்டு வீட்டிலேருந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட காட்டிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போங்க சார்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க சாருங்கிறாங்க ரகுராம். எதுவும் பேச முடியாமல் ஜீப்பை ஓரமாக நிறுத்திடுறாங்க. மாயா ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு ரெடியாக இருங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் இருக்கான்னு பாருங்கிறாங்க. இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போகிறாங்க. மாயா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் தனம் மறுபடியும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, மாயாவே ஃபோனை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்கிறாங்க. பார்க்கலின்னா என்ன தனம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஜானகி. ஆமாம், இவங்க எல்லாரும் போயிருக்காங்கல்ல, பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, பொறுமையாக இருங்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, அண்ணி ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அவன் அமெரிக்கா போனதும் விசா கிடைச்சதுன்னா உடனே திரும்பி வரப்போறா. அத்தே, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அதான் இவங்க கவலைப்படுறாங்கன்னு சாரு சொல்கிறாங்க. ஆமாம், நாம கவலைப்பட்டு என்ன பண்ணுறது, மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா அவளை தேடி போலீஸ் வந்திருக்குமா? இதெல்லாம் தேவையில்லாத அவமானம்னு பார்வதி சொல்கிறாங்க. விசா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு தான் போலீஸ் வந்தாங்கன்னு தனா கேட்குறாங்க. அதில் என்ன அசிங்கம் இருக்குன்னு தனா கேட்குறாங்க. ஆமாம், அது நமக்கு தான் தெரியும், ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுமா? வீடு வீடாக போய் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வரவா முடியும்? பாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் இருக்கும்போதும் பிரச்சனை, அவள் போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை, நீங்கள் ஏன் அவளை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்கங்கிறாங்க. ரகுராம் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. சார், பணம் காரில் இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்போ ஒரு அவசர சொல்லியே போயிட்டுருக்கேங்கிறாங்க. இங்கே பாருங்க சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பணத்துக்கான டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களையும் இந்த ஜீப்பையும் நான் விட முடியுங்கிறாங்க. சிவராமன், மணிவண்ணன் 2 பேரும் பைக்கில் வர்றாங்க. பைக்கும் செக் பண்ணணுங்கிறாங்க. சரி, நீங்கள் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்குறாங்க, ரகுராம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடா, அண்ணா அங்கே நிற்கிறாங்க பாருங்கிறாங்க. ஆமாம், வா, என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கே போகிறாங்க. ரகுராம் கேட்குறாங்க, என்ன போலீஸ் ஜீப் பிடிக்க முடிஞ்சுதாங்கிறாங்க. இல்லைண்ணே, எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையேங்கிறாங்க. எல்லாரும் இருந்து மாயாவை கோட்டை விட்டுட்டுமேங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜீப்பில் பணம் இருந்தது, அதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரகுராம். அண்ணே, அது வயலில் கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்கிறாங்க சிவராமன். எலெக்ஷன் டைமில் கையில் பணம் இருக்கக்கூடாதான், அந்த பணம் இருந்ததுனால தான் என்னையும் காரையும் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதுக்குண்டான டாக்குமெண்ட் கொண்டு வந்தால் தான் என்னை விடுவாங்களாம். டாக்குமெண்ட்டா? அந்த சலானை ஜீப்புக்கு பின்னாடி தானே வச்சிருக்கேன், இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சிவராமன் ஓடி போய் ஜீப்புக்கு பின்னாடி இருந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. சிவராமன் அந்த பணத்துக்கு உண்டான சலான் எடுத்துறாங்க. இந்தாங்கண்ணே, இதை கொண்டு போய் கொடுத்து போட்டு நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ரகுராம் இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் அந்த சலானை
காட்டுறாங்க. சார் இதை முதல்லயே காட்டியிருந்தீங்கன்னா நான் உங்களை அப்பவே அனுப்பியிருப்பேனேங்கிறாங்க. இது இருந்தது எனக்கு தெரியலைங்கிறாங்க ரகுராம். சரி சரி இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. சரி நீங்க போங்க சார். நான் கிளம்புறேங்கிறாங்க. அண்ணே நாம எப்படியும் ஏற்பாடு பாட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிரும். மாயா அதுக்குள்ள ஃப்ளைட் ஏறிடுவா. ஆனா சீனு முன்னாடி தானே போயிருக்கான். அவன் எப்படியும் பார்த்து விசா வந்துருச்சுன்னு மாயாவை கூட்டிட்டு வந்துருவான். கவலையே படாதீங்க. மாயா அப்பதான் பேக்ல போன் எடுத்து பாக்குறாங்க. அச்சோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. போன்ல சார்ஜே இல்லையே. சார்ஜையும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனே. இப்போ என்ன பண்றது? அப்பா ஃபோன் பண்ணியிருப்பாங்களா இல்ல வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்களா ஒன்றும் தெரியலையே. இப்படி ஏமாந்து போய் சார்ஜரையும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோமே. இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறேன். பக்கத்துல ஒருத்தர்கிட்ட போனை வாங்கி நான் பேசிட்டு தரேன் சார்ங்கிறாங்க. இந்தாங்க பேசிட்டு கொடுங்கன்னு கொடுக்குறாங்க. மாயா வீட்டுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. வீட்டுல யாருமே ஃபோன் எடுக்கல. சாரு தான் ஓடி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லு மாயான்னு கேட்குறாங்க. நீ இன்னுமா ஃப்ளைட் ஏறலன்னு சாரு கேட்குறாங்க. ஏறாதனால தானே நான் ஃபோன் பண்றேன். சரி பக்கத்துல பெரியமா இருந்தாங்கன்னா பெரியமாட்ட ஃபோனை கொடுங்கிறாங்க. வீட்டுல ஒருத்தருமே இல்லை. நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்களாங்கிறாங்க. ஆமா எல்லாருமே போயிட்டாங்க. நம்மளை பிடிச்ச கெட்டது நீங்கிடுது. அதனால எல்லாரும் போய் கிரகசாந்தி பண்ணிட்டு வரணும்னு கோயிலுக்கு போயிருக்காங்க. பெரியப்பா சித்தப்பா மாமா சீனு இவங்க எல்லாருமே இல்லையான்னு கேட்குறாங்க. அட எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றேன். மறுபடியும் நீ அவங்க இல்லையே இவங்க இல்லையான்னு கேட்டுட்டே இருக்க. வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான். எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவங்க வந்ததும் வேணா நான் சொல்லிடுறேன்னு சாரு சொல்றாங்க. ஆமா அவங்க எல்லாரும் எப்போ வருவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க மாயா. சாயந்தரம் ஆகுன்னு தான் சொன்னாங்க. நீ உங்க அப்பாவை அதுக்குள்ள நேர்லயே போய் பார்த்துரு. எதுக்கு நீ தேவையில்லாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. இங்க யாருமே உனக்காக ஃபீல் பண்ணல. நீ இருக்கிற வரைக்கும் உருகுன மாதிரி நடிச்சவங்க எல்லாரும் போனதுமே அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. சரி நீ இதை நினைச்சு உருகிட்டு இருக்காம நீ ஊருக்கு போய் சேர வழியை பாரு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு நானே விசா எடுத்து தரேன். அதுக்கப்புறமா நீ வந்து எங்களை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுட்டு போ. நீ எங்களை வாழ்த்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க மாயா. விசா டேட் முடிஞ்சதை போலீஸ் கிட்ட சொன்னதே நான் தான் சொல்றாங்க சாரு. விசா எக்ஸ்பயர் ஆனதுல எப்படியும் உன் பேர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் போய் சொன்னேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க தான் இருந்திருப்ப. அந்த கொஞ்ச நாள்ல உங்களோட விசா ரினியூவ் ஆனதும் வந்து சேர்ந்திருக்கும். உன்னை அனுப்பி வைக்க எனக்கு இதுதான் நல்ல சான்ஸா இருந்தது. நீ என் லைஃப்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்த. அதனாலதான் நான் உனைய சீக்கிரமா எலிமினேட் பண்ணிட்டேன். சரி மாயா டைம் ஆயிடுச்சு. சரி பார்த்து போ. போனை வைக்கிறேன் அப்படின்னு போனை வைக்கிறாங்க சாரு. போய் தொலை மாட்டேங்கிறாளே இவள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே ஃபோன் பண்ணிடுவாளோ யாராவது வீட்டில் எடுத்துருவாங்களா அப்படின்னு சாரு நினைச்சிட்டு ஃபோன் எடுத்து அப்படி எடுத்து வச்சிடுறாங்க. பாதுகாவலர் வராரு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுமா நீங்க ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க. உங்களை கொண்டு போய் அதிகாரிகிட்ட நாங்க ஒப்படைச்சோன்னா எங்க வேலை முடிஞ்சிடுன்னு கூப்பிடுறாங்க. இன்னும் ஒரு வழியா ஏர்போர்ட்டுக்கு வெகு வேகமா வந்துட்டாங்க. கார் எதிர வந்ததுமே டக்குன்னு மோதிடுறாங்க. மோதுனதும் அது முன்னாடி இருந்த கண்ணாடி உடஞ்சிருது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? எப்படிடா இப்படி கண்ணாடி உடைச்சே? இங்க பாரு கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? அங்க பாருடா எப்படி உடச்சு போட்டே பாருன்னு கேட்கறாங்க. சார் நான் கொஞ்சம் வேகமா வந்தேன். நீங்க காரை கொண்டு வந்து முன்னாடி விட்டுட்டீங்க சார்னு சொல்றாங்க. சார் சார் தப்பு தான் சார். நான் கவனிக்காம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சி பாக்குறாங்க சீனு. சீனு அட போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பாக்குறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ள வெகு வேகமா போயிடுறாங்க. சீனுவை மாயா பாத்துடுறாங்க. பார்த்ததும் திரும்பி ஓடி வராங்க. சீனு மாயா 2 பேரும் ஹட் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க சீனு அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.